ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களும் ஒரு ஜோதிட தாள்களும் அதிரடியாக பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டு நடந்துகிட்ருக்கு. இந்த ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 10வது மாதமான அக்டோபர் மாதமானது நடக்குது. அதே போல் தமிழ் மாதத்தில் 6வது மாதமான புரட்டாசி மாதம் நடக்குது. இந்த மாதம் முடியறதுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்குது, சில நாட்களே இருக்குது. இந்த மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட்டு 7வது தமிழ் மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. சூரியன் கன்னி ராசியிலிருந்து விடைபெற்று துலாம் ராசிக்கு போக போகிறாரு. அந்த மாதத்தை துலாம் மாதம், ஐப்பசி மாதம் என்று அழைக்கப்படும். ஐப்பசி மாதத்தில் நிறைய விசேஷங்கள் வரும். அதில் ஒரு விசேஷம் தீபாவளி அமாவாசையை சொல்லலாம். எப்பயுமே அமாவாசை அன்னைக்கு தீபாவளி வரும், இல்லைனா முன்ன பின்ன வரும். இந்த டைம் தீபாவளி முன்னையும் அமாவாசை பின்னையும் வரப்போகுது. என்னைக்குன்னா அக்டோபருடைய 21ஆம் தேதி ஐப்பசி 4ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை தீபாவளி முடிந்து அடுத்த நாள் அமாவாசையானது வரப்போகுது. இந்த அமாவாசை அன்னைக்கு நிறைய யோகங்கள் உருவாகுது. அது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் பலனை கொடுக்கும். அப்படி கொடுக்கக்கூடிய பலனை இன்னைக்கு இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ரிஷப ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த அமாவாசை உங்களுக்கு எந்த மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி இந்த அமாவாசையில் உங்களுக்கு நிறைய பரிகாரங்கள் செய்யணும். அதில் கண்திருஷ்டிக்காக சில பரிகாரங்கள் செய்யணும். அது எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஆன்மீக பரிகாரத்தை முதல்ல உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முதல்ல ஆன்மீக பரிகாரத்தை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆன்மீக பரிகாரம் வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலி தீராத துன்பம் தீர கண்திருஷ்டி அகல அமாவாசை என்று செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் தான் இது. என்ன பரிகாரங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அமாவாசை என்றாலே எப்போதுமே புனித நாளாக பார்க்கப்படுது. இந்த தினம் விரதம் இருந்து பூஜை செய்து முன்னோர்களை வணங்குவது என்பது ரொம்ப சிறப்பான ஒன்று. அவ்வாறு ஐப்பசி மாதம் கரெக்டாக அக்டோபருடைய 21ஆம் நாள் இந்த அமாவாசை தினம், இந்த டைம் தீபாவளிக்கு அடுத்த நாள் வருது. இந்த தினத்தில் சிறப்பு பரிகாரங்கள் செய்வதன் மூலம் தீராத கஷ்டங்கள் தீர்ந்து கடன் தொல்லைகள் அகன்று ஐஸ்வர்யம் பெருக சில எளிய பரிகாரங்கள் செய்வது நல்ல பலனை அளிக்கிறது. அவ்வாறு அமாவாசை அன்று செய்ய வேண்டிய ஒரு சில பரிகாரங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீங்க. அமாவாசை அன்று காலை எழுந்தவுடன் தலைக்கு குளித்து சமையலறை மற்றும் வீடு முழுவதும் சுத்தம் செய்து பூஜைக்கு படைக்க வேண்டிய உணவை சமைக்க துவங்குங்க. அவ்வாறு பூஜை அறையில் பூஜை செய்யக்கூடிய நைவேத்தியமாக படைத்த சாதத்தை வயதானவர்கள் மற்றும் ஏழை எளியவர்களுக்கு தானமாக கொடுக்க வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் நமது தோஷங்கள் அனைத்தும் தீர்ந்து தடைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்து சிறப்போடு நடைபெற ஆரம்பிக்கும். அதனால் இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் செய்யுங்க. பிறகு ஒரு சிவப்பு நிற துணி எடுத்து சிறிதளவு அதில் படிகாரம் மற்றும் சிறிய துண்டு வசம்பினை சேர்த்து மூட்டையாக கட்டி நிலைவாசல் படி அல்லது தொழில் செய்யக்கூடிய இடங்களில் கட்டிவிட வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் கண் திருஷ்டி அகன்று பிணிகள் விலகி வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைப்பதோடு வளமான வாழ்வும் கிடைத்திடும். இந்த மூட்டையை 6 மாதத்திற்கு ஒரு முறை மாற்றி வைக்க வேண்டும். இதில் இருக்கக்கூடிய படிகாரம் மற்றும் வசம்பை அதுக்கப்புறம் ஓடக்கூடிய நீரில் அல்லது கால்படாத இடத்துல போட்டுவிட வேண்டும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இதை செய்துட்டு எலுமிச்சை பழத்தை ஒன்று பெருசாக எடுத்து 2ஆக அறுத்து அதில் ஒன்று மஞ்சள் இன்னொன்றில் குங்குமம் முழுவதுமாக பூசிவிட்டு வீட்டு வாசலில் வெளியே வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் வைத்து விட வேண்டும். இவ்வாறு செய்வதால் நமது வீட்டுக்கு எதிர்மறை சக்திகள் உள்நுழைவதை தவிர்க்க முடியும். இதெல்லாமே செய்யணும். அப்புறம் மிகவும் முக்கியமானது என்னென்னா, காலை முதல் வேளையாக ஒரு சிறிய கிண்ணத்திலோ அல்லது அகல் விளக்கிலோ உப்பை முழுவதுமாக நிறைத்து வைத்து கொள்ள வேண்டும். அதனை பூஜை அறையில் வடகிழக்கு மூலையில் வைத்து விட வேண்டும். அதன் பின் நாம் செய்ய வேண்டிய அமாவாசை பூஜைகள் அனைத்தும் முடித்த பிறகு
அன்றைக்கி அமாவாசை மாலை 6 மணிக்கு முன்னதாக அந்த உப்பினை கைகளில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பிறகு ஒரு சிறிய பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு பூஜை அறைக்கு முன்னாடி வைத்து கீழே அமர்ந்து கொண்டு கண்களை மூடி குலதெய்வத்தை நினைத்து கொண்டு அந்த உப்பினை வலது கையில் வைத்து கொண்டு எனது கஷ்டமெல்லாம் தீர வேண்டும், கண் திருஷ்டிகள் அகல வேண்டும், நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்வு வேண்டும், தொழிலை முன்னேற்ற வேண்டும், வளமான வாழ்வு வேணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக் கொண்டு உப்பை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீரில் போட்டு கரைத்து கொள்ள வேண்டும். உப்பை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணீரில் போட்டு கரைத்து கொள்ள வேண்டும். ஸோ உப்பு தண்ணீரில் கரைவது போல் நமது அனைத்து துன்பங்களும் கரைந்து சுகமான வாழ்வு கிடைத்துவிடும். அதுதான் இந்த ஒரு பரிகாரத்துடைய நோக்கம். ஸோ இந்த அமாவாசையில் இப்போ நான் சொன்ன பரிகாரத்தை நீங்கள் செய்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். இப்போ உங்கள் ராசிக்கு சிறப்பு பலனாக என்ன பலன் கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். சிறப்பு பலன்கள் என்னங்கிறத இப்போ தெளிவாக ஷேர் பண்ணுறேன், என்னங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு அன்புக்கு நீங்கள் அடிமை என உணர்ந்தவர்கள். இருப்பினும் உங்களால் மற்றவர்களை போல் கடினமாக நடக்க இயலாது. ஸோ அந்த மாதிரி இயலாத இந்த டைம் நீங்கள் அந்த மாதிரி இல்லாமையே இருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. இப்படி இருந்தீங்கன்னா சிறப்பு பலன்களாக உங்களுக்கு பல பலன்கள் கிடைக்கும். அதில் ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். உத்தியோகத்தில் வேலைக்கு செல்லக்கூடிய உத்தியோகக்காரர்களுக்கு நீங்கள் கேட்ட இடமாற்றமும் சம்பள உயர்வும் கிடைக்கும். அதனால் இந்த அமாவாசையில் அதற்கான முயற்சி செய்யலாம். அதற்கான முயற்சி செய்யும்போது நிச்சயம் அந்த முயற்சிக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது வேலைக்கு செல்லக்கூடிய உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நீங்கள் கேட்ட இடமாற்றம் சம்பள உயர்வு கிடைக்கும். மெயினாக உங்கள் மேலதிகாரிகளுடைய அன்பை பெற நீங்கள் குறித்த நேரத்தில் உங்கள் பணிகளை முடித்து காட்டுவீங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல நட்பு உங்களுடைய உத்தியோகத்தில் பெற முடியும். அந்த மாதிரியான ஸ்பெஷல் சூழ்நிலை இப்போ உங்களுக்கு அமைய போகுது. இது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் வியாபாரக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரக்காரங்களுக்கு வியாபாரத்தில் உங்கள் திறனை வளர்த்து கொள்வது இந்த டைம் ரொம்ப 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 அவசியம். வெளியூர் மற்றும் வெளிநாடுகளில் உங்களுடைய வியாபாரத்தை விரிவு செய்வதற்காக பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் இந்த டைம் உண்டாகும். இதனால் உங்களுடைய வியாபாரம் மற்ற ஊர்களில் செழித்து வளர இந்த பயணங்கள் சாதகமாக இருக்கும். ஸோ வியாபாரம் செய்யக்கூடிய ரிஷப ராசிக்காரங்க அந்த மாதிரி பயணங்கள் வாய்ப்பை எதையும் மிஸ் பண்ணாமல் வியாபாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக எல்லா பயணங்களையும் மேற்கொள்ளுங்க. உங்கள் வியாபார பயணங்கள் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும். வியாபாரிகளுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக இந்த அமாவாசைக்கு பிறகு இருக்க போகுது. ஸோ அதுக்கப்புறமா குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய ஸ்பெஷலாக தலைவிகளுக்கு ரிஷப ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. குடும்ப தலைவிகள் உங்களுக்கு சொல்லப்பட்டது என்னன்னா, ஆரோக்கிய ரீதியாக கவனமாக இருக்கணும். உணவில் கட்டுப்பாடுங்கிறது தேவை. மெயினாக உங்கள் உழைப்பிற்கு வீட்டில் அங்கீகாரம் தரவில்லையே என்று ஏங்கி இருந்துப்பீங்கள்ல, இனி உங்கள் வீட்டில் மதிப்பு உங்களுக்கு கிடைக்கும். கணவருடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்வீங்க. இந்த மாதிரி பல வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டமானது தேடி வரும். இது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவிகளுக்கு ஸ்பெஷலாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமேட்டு கலைஞர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கலைஞர்கள் கவலையை விடுங்க. பட வாய்ப்புகள் கிடைக்கவில்லையே என்று ஏங்கிய உங்களுக்கு எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் அதனை ஏற்று நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு இப்போ வரும். பின்பு அதுவே பெரிய வாய்ப்பினை பெற்றுத்தரும். அதனால் சின்ன வாய்ப்பாக இருந்தாலும் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தினீங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும். உங்கள் சக மாணவர்களோடு விடுமுறையில் வெளியூர் செல்ல சிறுக சிறுக சேர்த்து வைத்திருப்பீங்கள்ல, அதற்கேற்ப போங்க. கண்டிப்பாக அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமானது கிடைக்கும். இது ரிஷபராசிக்காரங்க மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆக மொத்தம் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையுடைய சிறப்பு பலன்களாக இதுதான் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும்.
இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.